உயர்கல்வித்துறைக்கு நிதி எவ்வளவு சார் கேட்டிருக்கீங்க? ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற 8250 கோடி ரூபாய்க்கான நிதி நம்முடைய உயர்கல்விக்கென்று நம்முடைய தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு தான் உயர்கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறது என்பது நம்முடைய மாநிலத்திற்கு இருக்கிற சிறப்பு. அதற்கு அடிப்படை காரணம், இதற்கு தொடக்க கல்விக்கு அரும்பாடுபட்ட அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அதை கட்டி காக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதியும் தான் காரணம். 20 தினங்களுக்கு முன்பு வந்த தரவு ஆய்வறிக்கை, இந்தியாவில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள், அது முனைவர் பட்டம் படித்துக் கொண்டிருப்பவர்கள், PhD ஆய்வு மாணவர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்ற உயர்ந்த நிலையில் தமிழ்நாடு நிற்கிறது. எனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட மாணவருடைய சேர்க்கை மனுக்கள் அதிகரிக்கிறது, சேர்க்கை மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, கூடுதலான இடங்கள் நம்முடைய மணப்பாறை தொகுதிக்கு நம்முடைய ஒன்றியத்திற்கு வேண்டும் என கேட்டு இருக்கிறார். இதுபோன்ற கோரிக்கைகளெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டதற்கு பிறகு எடுத்த முடிவு கூடுதல் மாணவர் சேர்க்கை, புதிய பாடப்பிரிவு, புதிய கல்லூரிகள் உருவாக்கம், மாணவியர்களுக்கு விடுதி என்று எல்லா நிலையிலும் உயர்நிலையில் உயர்த்துவதன் மூலம் இன்னும் பல கோடிக்கணக்கான தொகையை முதல்வரிடம் பெற்று அதிகமான நிதி செலவினங்களோடு இந்த உயர்கல்வியை எடுத்துச் செல்லும் என்ற நம்பிக்கையோடு பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்களுக்கு நன்றி. முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயம், ஆண்டு முடிஞ்சிருச்சு, கழக ஆட்சிக்கு ஆரம்பத்தில் வாக்குறுதி தேர்தல் நீட் ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் நீட் எழுத போறாங்க, அடுத்த வருஷம் மீண்டும் தேர்தல். நீட் தேர்வை தமிழக அரசு சட்டமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றி தந்ததற்கு பிறகு ஒன்றிய அரசு விடாப்பிடியாக அதை நிறைவேற்றியேதான் ஆகுவோம் என்ற நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவத்தில் முதலிடம் தமிழ்நாடு என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில், தமிழக அரசு கொண்டு வந்த கல்லூரிகளில் வடநாட்டுக்காரர்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு வடவாதிக்க செயல்தான் நீட் தேர்வு. அது ரத்து செய்யப்பட வேண்டும். சட்டமன்ற போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம், மக்கள் மன்ற போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம், நீதிமன்ற போராட்டத்தையும் நடத்தி எந்தெந்த மாநிலங்கள் விரும்புகிறதோ அவைகளுக்கு மட்டும் நீட் தேர்வு என்ற சொல்லுகிற சூழ்நிலையும் தமிழ்நாடு அரசு உருவாக்கும். அதற்கு அனைத்து மாநில முதலமைச்சர்கள் ஆதரவும் கிடைக்கிறது நிச்சயம்.